இனிய வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. இன்று சிங்கப்பெண் தொகுப்புல நாம பார்க்கக்கூடிய நபர் பல் மருத்துவர் கனிமொழி அவர்கள் பற்றிய தொகுப்பு தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். பெயர் திருமதி கனிமொழி, பல் மருத்துவர், பரவு நோயியல் வல்லுநர், பொது சுகாதாரம். கடந்த 10 ஆண்டுகளாக பொது சேவையில் ஈடுபட்டுள்ளார். சமூக சேவை செயல்பாடுகளை பாராட்டி 25க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். அதில் சில விருதுகளை உங்களுக்காக: மனிதம் காப்போம் விருது, பாரத் ராஜஸ்ரீ விருது, மகளிர் தின சாதனையாளர் விருது 2020, கொரோனா வாரியர் கௌரவ விருது, ஸ்டார் வாரியர் கருணை சான்றிதழ், மணிமலை சாரல் விருது, குரல் மாமணி விருது, மணிமுகடும் விருது, இந்திய நட்சத்திர விருது, சேவை தென்றல் விருது, பெண்கள் ஊக்கமளிக்கும் விருது 2022, அன்னமிட்ட கை சுடர் விருது, இரட்டை கொடி மணி விருது, தேசமணி சுடர் விருது, அட்சயம் ஒளி செம்மல் விருது, சேவை ஆளுமை விருது, தனிஷ்க் கொண்டாடும் புதுமை பெண் விருது. இவ்வாண்டு மகளிர் தின விழாவை முன்னிட்டு அவருடைய பொது சேவைகளை பாராட்டி மகிழ்ச்சி அலைவரிசை என்னை பற்றிய கட்டுரை எழுதி என்னை கௌரவித்துள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார். அமுத சுரபி என்கின்ற நிறுவனம் மக்கள் சேவைக்காக என்னுடைய சேவை பணிகளை பாராட்டி வீரமங்கை விருது வழங்கியுள்ளது. நேர்பட பேசு இதழ் எனக்கு மக்கள் பணிகளை பாராட்டி என்னை பற்றி கட்டுரை எழுதியுள்ளது. குறிப்பாக கொரோனா லாக்டவுன் காலத்தில் நம் நாட்டில் கொரோனாவிற்கு தவிர பிற மருத்துவ சேவைகள் முடங்கியிருந்த காலகட்டத்தில் நான் நம் நாட்டின் மக்களுக்காக அவர்களின் பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இலவச மருத்துவ ஆலோசனைகள் அளித்துள்ளேன். இந்த சேவையால் பலர் பயனடைந்துள்ளனர். இதை தவிர சென்னை முழுவதும் பல இலவச பல் மருத்துவ முகாம்களையும் நடத்தியுள்ளேன். மேலும் கொரோனா காலகட்டத்தில் நம் மக்களுக்கு கொரோனா வைரஸ் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக அகில இந்திய வானொலி ஆல் இண்டியா ரேடியோ கோடை எஃப்எம்மில் உரையாடி உள்ளேன். கொரோனாவுக்கு எதிராக நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ற தலைப்பில் மே 30, 2021 அன்று நேரு யுவகேந்திரா, இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் இலவச யோகா நிகழ்ச்சி பொது மக்களுக்காக ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்திருக்கிறேன். மேலும் பொது சுகாதாரம் மற்றும் பற்களில் ஏற்படும் பிரச்சனைகள், அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பல கட்டுரைகளை தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகைகளில் எழுதி வருகின்றேன். இவ்வாறு பல் மருத்துவர் கனிமொழி அவர்களை பற்றிய தொகுப்புகளை நமக்கு பகிர்ந்தளித்துள்ளார். சென்னை சிட்டி எஃப்எம் சார்பாக மருத்துவர் கனிமொழி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.